ஆம்ஸ்ட்ராங்குடன் இருந்த நபர்களே அவரது கொலைக்கு உறுதுணையாக இருந்திருப்பது அதிர்ச்சி அளிப்பதாக இயக்குநர் ப. ரஞ்சித் கூறியுள்ளார். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் படுகொலைக்கு நீதி கேட்டும் உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடித்து கடும் தண்டனை வாங்கித்தரக் கோரியும் சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் மாநில அளவிலான கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆனந்தன், அக்கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளரும் ஆம்ஸ்ட்ராங்கின் மனைவியுமான திருமதி ஆம்ஸ்ட்ராங், திரைப்பட இயக்குநர் ப. ரஞ்சித் ஆகியோர் பங்கேற்றனர். மேடையில் பேசிய ப. ரஞ்சித், மக்கள் கேள்வி எழுப்பியதால் தமிழ்நாடு அரசு பயந்து போய் விசாரணையை முடிக்கிவிட்டதாக குறிப்பிட்டார். ஆர்ப்பாட்டத்திற்கு பின் செய்தியாளர்களை சந்தித்த ஆனந்தன், இன்னும் சில தினங்களில் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் விசாரணை நிறைவடைந்துவிடும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக குறிப்பிட்டார். ஒவ்வொரு பெயர்களும் வரப்ப நமக்கே அதிர்ச்சியா இருந்தது. அடப்பாங்களா, நீங்களா அண்ணன் கூடவே இருந்தீங்களா? அடப்பாங்களா, நீங்க இவ்வளவு மோசமான ஆட்களா? உங்களுக்கு நீங்கெல்லாம் எங்களை இந்த அளவுக்கு கழுத்தறுப்பீங்களா? இவ்வளவு தூரம் அண்ணன் உங்களெல்லாம் நம்பினாரு, அவங்களே நீங்க இப்படி பண்ணிட்டீங்களான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு முறையும் ஒரு அதிர்ச்சி நமக்கு உருவாகிட்டே இருந்தது. இவ்வளவு மக்கள் திரட்சியாக கேள்வி கேட்டவனே இந்த அரசும் சரி காவல்துறையும் பயந்துட்டாங்க அப்படின்றதுதான் உண்மை. நம்ம அவங்களை பயப்பட வச்சிருக்கிறோம் அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை. அவர்கள் பயந்திருக்கிறார்கள். நம்முடைய மக்களுடைய போராட்டத்தை எழுச்சியை கண்டு அவர்கள் வாயெடுத்து போயிருக்கிறார்கள். இதனாலே அவர்கள் தன்னெழுச்சியாக முன்னாடி பல விசாரணை முடுக்கிவிட்டு பெரிய விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க. காவல்துறையும் ரிஸ்க் பண்ணுவதற்கு முயற்சித்தால் நிச்சயமாக இந்த போராட்டம் என்பது பல வடிவங்களுக்கு நகரும். நாங்கள் ஒரு காலம் பின்வாங்க மாட்டோம். உண்மையான குற்றவாளிகளை கைது செய்யும் வரை எங்களுடைய போராட்டம் தொடரும் தொடரும் தொடரும்.